பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக. நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை வழிநடத்தும் திறமை இல்லை என டிடிவி தினகரன் கூறிய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவியிடம் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்த தயார் என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அண்ணாமலை இருந்தவரை அவர் எல்லாத்தையும் சரியாக ஹேண்டில் பண்ணார். திரு நயினார் நாகேந்திரன் ஒரு நண்பர் தான், ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன். என்னங்க, ஓபிஎஸ் உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்ன நயினார்னு கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உண்மையில். இல்லைன்னா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார். ஓபிஎஸ் வேற வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான். அதற்கு நானோ பன்னீர்செல்வமோ கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் உடனே நான் ஃபோனில் போனேன். ஏன்னா பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் முதல் நாள் நான் இங்கே தான் இருந்தேன், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். இவர் பதில் சொன்னார்ல, என்னிடம் கேட்டிருந்தால் சொன்னப்ப நான் உடனே ஃபோனில் போனேன். என்ன இப்படி சொல்றீங்க அவர் கேட்டார். இல்லைன்னாரு. இவர் திரும்ப திரும்ப அதில் நின்னதும் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த இதெல்லாம் அது உடனுங்கிற அவசியம். இவர் பதில் சொன்னதுனால வேற ரொம்ப நாகரிகமானவர். அவர் நயினாருங்காரர் இல்லை, யாருங்காரர் இல்லை, எங்க தொண்டர்களும் தான். நான் பார்க்குற இடத்துலலாம் நீ இருக்கியா கேட்டா நயினார் நாகேந்திரனை போய் கேளுங்கன்ட்டு போறேன். கரெக்டு தானே, சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள். அது மாதிரி சரி, நம்மளை சின்ன கட்சின்னு நினைச்சிருக்கலாம் திரு நயினார் நாகேந்திரன். ஒரு காலகட்டத்தில் மதிப்புள்ள டிடி சார் அவர்கள் அமித்ஷா அவர்கள் யாரை முதலமைச்சர்னு சொல்றாங்களோ அவங்களுக்கான வேலை செய்ய தயார் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நானும் அவங்கள்ட்ட கலந்துரையாடல் ஆகியிருக்கேன். ஆக இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் தேர்தலுக்கு 7 மாசம் இருக்கு. ஆனால் சில காலகட்டங்களில் சில அரசியல் மாற்றங்கள் வந்திருக்கலாம், சில மன வருத்தம் கூட ஏற்பட்டிருக்கலாம். நம்மளுடைய நோக்கம் என்ன? டிடி சாருடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. எங்களுடைய நோக்கம் என்ன? திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அப்போ ஒருமித்த கருத்து உள்ளவர் ஒன்றாக சேர்ந்தால் அவருடைய லட்சியங்கள் நிறைவேறும். இதை தவிர்த்து விட்டு சூழ்நிலை காரணமாக வெளியேறிவிட்டால் அதற்கு நான் பொறுப்பாக. அதாவது டிடி சார் அவரை பற்றி தான் பேசணும். அவர் வேற கட்சி, இவர் ஓபிஎஸ் அண்ணன் வேற இதுல அவரை காப்பாத்தல அப்படிங்கிறதுக்காக இவர் பொறுப்பேற்றுட்டு வெளியே. அப்படி இல்லை, நான் தெளிவா சொல்லியிருக்கேன். உங்க பிரஸ்லயே சொல்லியிருக்கேன், உங்க முன்னாலே சொல்லியிருக்கேன், 100 தடவை சொல்லியிருக்கேன். டிடி சார் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் எங்களோடு பாராளுமன்றத்தில் எங்களோட கூட்டணி இருந்தால் தொடர்ந்து இருப்பார்னு சொல்லியிருக்கேன். இப்பவும் சொல்றேன், டிடி சாரை போய் பார்க்கணுமா, பேசணுமா, நான் ரெடி, தயார். அண்ணன் ஓபிஎஸ் போய் பார்க்கணுமா, நான் தயார். என்னுடைய நோக்கம் எல்லாம் திமுக வெகுஜன விரோதியாக இருக்கிறது. பூலோகம் போற்றும் பூண்டி மாதாவின் பிறப்பு பெருவிழா தேர்பவனி செப்டம்பர் 8 இரவு நடைபெறுகிறது. அனைவரும் வருக, மாதாவின் அருளாசி பெறுக.